வாங்க கருங்குருவை அரிசியில் இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இதுதான் கருங்குருவை அரிசி. இதில் ஒன்று ரெண்டு வெள்ளையாக இருக்குது, அது வந்து தோல் உறிஞ்ச மாதிரி இருக்குது. இதில் நம்ம இப்போ மாவு அரைச்சி கரைச்சி வச்சிடலாம். பாருங்கள், மாவு அரைச்சி கரைச்சி வச்சாச்சு. இது இப்போ புளிச்சிருச்சு. புளிச்ச மாவு புளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்துருச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாங்க இல்லைங்க. இது வந்து சாதாரணமாக அரிசி மாவில் இட்லி தோசைக்கு போடுற மாதிரி தான். இது கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் வேறு மாதிரி இருக்குமோ, நமக்கு சாப்பிட பிடிக்காதோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். சாதாரண இட்லி தோசை மாதிரி தான் இருக்குது. இப்போ தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் மட்டும்தான் லைட் ப்ரௌனில் இருக்குது. ராகி மாவு மாதிரி லைட்டாக தெரியுது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லியும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இப்போ வந்து நம்ம சட்னியோட தொட்டு எப்படி இருக்குது சாப்பிட்றது பார்க்கலாம். பாருங்கள், நான் கார சட்னியும் தயிரும் வச்சுருக்கேன். சூப்பரான இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. கருங்குருவை இட்லி தயிரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு, இட்லியோட தயிர் சேர்த்து சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வந்து கார சட்னியும் காமிக்கிறேன், தயிரோடு சேர்த்து காமிக்கிறேன். நம்ம தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி தான். சூப்பராக இருக்கும். செமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.